இருந்தாலும் இப்பொழுது என்னுடைய கணவரை பார்க்கின்றோம். அதுக்கு முன்பதாக காவலா ஆமா வணக்கத்தா என் பொண்டாட்டி கொடுத்தாங்க இது மாதிரி ஆக மாட்டேன். நான் எடுத்து போய் எங்க ஆஸ்பத்திரி எல்லாம் பாக்குறேன் ஒன்னும் நடக்க மாட்டேன். இது மாதிரி எது மாதிரி அம்மாக்குறாங்களா பார்த்தா பொறாமப்படுறேன். நான் டிஎம்ஸ் கூட பண்ணினேன். எனக்கு உங்களுக்கு பண்ணமா நீ என்ன பண்றதுக்கு எங்க கூட்டு போனா ஆஸ்பத்திரி போய் நான் டிஎம்ஸ் பண்ணி விடுன்னு கேட்டேன். இல்ல அம்மாவை எது மாதிரி ஆகிறதுக்கு எங்க கூட்டு போனேன்? யார் உங்க மனைவிய எது மாதிரி ஆகிறதுக்கு? கொஞ்சம் கூட அறிவே இல்லைண்ணா. அந்த மாதிரி ஆகணும்னா நீ என்கிட்ட தானே கொண்டாந்து இருக்கணும். அது இல்லண்ணா சித்த மருத்துவம் நம்ம கிட்ட கை சேர்ந்தாலும் நானு மூலிகை மருந்து நிறைய கொடுத்து பதில் சொல்றேன். தப்பா நினைக்காதண்ணா. நல்லா முடியலடா. ஐயோ அம்மா கஜமா உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காருமா. என்னால ஒண்ணுமே முடியலடா. நிக்க முடியல, குனிய முடியலடா. அம்மா பார்த்து பொறுமையாப்பா. எங்கடா என்னுடைய அன்பு மனைவி மனோரஞ்சன் வந்து அம்மா எதிர்பார்த்துக்கிறாங்க. உங்களை பாக்குறப்பா நாட்டு மக்கள் தான் கெஜாக்குறாரு. என்ன பார்க்க மாட்டாரு. நான் எப்படிங்கிறேன் 9 மாத கர்ப்பிணியாக என்னுடைய மனப்படைக்கு உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. குன்றாத வளமும் குணமாறாத கொள்கை இரண்டு அருளை என்னுடைய அருளை வாழ்க வாழ்க என்று கணவன் மனைவியாக இருவரிலும் வாழ்ந்து வந்தோம். எத்தனையோ நாட்களாக எத்தனையோ வருடம் கழித்து விட்டது. நமக்கு ஒரு பிள்ளை பேர் இல்லையே என்று வருத்தப்பட்டோம். அந்த ஆண்டுடைய யதாட்சியத்தினால் அழகான உன்னை பார்த்தது இருந்து அந்த பழைய நினைவே வருகின்றது. அப்படியா? இப்பொழுது ஒரு குழந்தை போல் தான் இருவரும் சந்தோஷமாகவே இருக்கிறது. அதன் பிறகு பல கருத்துக்களை உனக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன கருத்து? நாம் சந்தோஷமாக இருக்க நினைக்கிறோம். அப்படியா? அப்படியா?
இருப்பதில் சுகமே. என்ன பாடல் பாட முடியும் ஏனென்றால் உன்னை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த தளத்துக்கும் சந்தோஷப்படுத்த வேண்டும். ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒரு சந்தோஷத்துக்காக உன்னை நான் பாட சொன்னேன். அப்படியா? ஏனென்றால் உன்னுடைய குரல் கேட்க வேண்டும், ஆனந்தப்பட வேண்டும் என்றால் மூச்சு வாங்க. இருப்பினும் சீமந்தம் செய்ய வேண்டும். 9வது மாதம் வளைக்காமல் செய்ய வேண்டும். அதற்காக நீ ஓய்வெடுத்து நான் முடிவெடுக்கிறேன். என்னுடைய அன்பு மனைவியோ மனோரஞ்சிதம் தலைப்பிரசவம் தாய்க்காரெல்லாம் வர வேண்டும். தாய்க்காரெல்லாம் வந்து இந்த 9வது மாதத்திலே அழகிய சீமந்தம் செய்ய வேண்டும். வளைகாப்பு செய்ய வேண்டும். அதற்காக நாடெங்கும் கண்டார முடியும். எல்லாம் சொல்லிடுறேன், சொந்த மந்திரம் சொல்லிடுறேன், அவங்க தாய் வீட்டில் சொல்லிடுறேன். மாயிரம் தொடரும் மகர கலந்தும் மேல மாற்றியும் மத்தாப்புகளும் ஆணைக்கு விளையாடும் தாம் 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 என்று விளையாடும். அதே கோலாகலமா இருக்கிற இருப்பினும் எனது அமைச்சர் இந்த நாட்டுக்கு ஒரு முதுகு எலும்பாகவே இருக்கின்றாரு அமைச்சர். அமைச்சர் புகைப்பாட கலைந்து வெற்ற கலைகளிலே நனைந்து அரசியல் கலைகளிலே வளர்ந்து வால் ஊன்றி உறைவிடம் கொண்டாய் கோவிலிலே பகைவர் உள்ளத்திலே நெருப்பாய் நின்றாய் எதிர் தவறும் புறமுதுகு காட்ட ஓடச் செய்தாய் தரம் தொற்றுமையோடு மழையாளோடு என் நாட்டு மக்களுக்கு யாதொரு குறையுமின்றி நீருமாய் செம்மையுமாய் ஆட்சி செய்து வரக்கூடிய என் நாட்டை கொற்றவர் இன்று போல் நீடூடி வாழ வாழ்த்தி வழங்குகின்றார் தளபதி ஆதிசிம்மன். அமைச்சர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். அம்மா சொன்ன எலும்பாச்சு எப்படி பார்த்தாயா? வெட்டி நடைபோட்டு வீரத்திலே விட்டு சுற்றி வரும் பழைய தூள் குலாக்கும் சீர்படும் செம் மலரு சத்தி புடுவேன். நன்மையை சேர்த்துடுவாய். அப்படி என்றுமில்லாமல் என்று என்னை அழைத்த காரணம் என்னுடைய அன்பு மனைவின் ஏண்டா நல்ல ஒரு பேசும்போது ஏண்டா மூஞ்சில சளி பிடிச்சி என்னுடைய மனைவி அன்பு மனைவி மனோரஞ்சன். ஆமா 9 மாத கர்ப்பிணியாகவே இருக்கிறது. ஆமாம், அதற்கென்ன அழகு சீமந்தம் செய்ய வேண்டும், காப்புகள் செய்ய வேண்டும். தாய் வீட்டாரெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக அத்தனையும் நீங்கள் தான் உங்களுடைய தலைவரை அண்ணா நன்மையாகவே அமரங்கள் 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 கொற்றவர் சொன்னதால் என்ன செய்ய வேண்டுமா? 9 மாத கர்ப்பிணி நிறைவடைந்து விட்டவுடனே அவர்களுக்கு வளைகாப்பு செய்யணும். இந்த வளைகாப்பு என்பது எதற்கு சமம்? 1000 கும்பாபிஷேகத்தோடு பார்க்கலாம். இந்த ஒரு வளைகாப்பை பார்த்தால் அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அந்த கோயிலை செய்யல கும்பாபிஷேகம் அது பார்க்கறது ஒன்றல்ல இரண்டல்ல 1000 கும்பாபிஷேகத்துக்கு சமம் ஒரு வளைகாப்பு. மச்சான் பீத்துனியா அற்புதமாக சீமந்த விழா நாடு கோலாகல புலவென்றால் கூப்பிடு
9வது மாசம் ரொம்ப நாள் இருந்து இப்பதான் வருஷக்கணக்கு இப்பதான் தலைப்பிரசவம் நாட்டு மக்களை எதிர்பார்த்த ஒரு நிகழ்ச்சி நடக்க போது கண்டிப்பா மொத்த பேர் நீங்க பொம்பளைங்க எல்லாம் கழுத்துல கவர் இல்லாதவங்க எல்லாம் ஒரு 7 பேர் கழுத்துல கவர் யார் தெரியுமா? கல்யாணமாகாத கன்னி பெண்கள். வயசாந்து வந்ததுன்னா வயசாந்து வந்துன்னா அப்படியே குங்கத்தை எடுத்து நெத்தியில பூசி விட்டா தலைக்கு அழிச்சு விட்டா அப்படியே தடவிட்டு போடும். அறியாத்து வந்தா அது பட்டு பட்டு வச்சு பட்டு பட்டு போய்கிட்டே இருக்கு. ஒரு கூட இருக்குதுடா அதுடா அது மூஞ்சில வாரி அப்பிட்டு பாக்கி 2 லட்டு ஒரு தாம்பால் தட்டு ஒரு 2 கூல் பேஸ் பண்ணர் வீட்டுல கூல் பேஸ் கொடுப்பாங்க. வயசாண்டு பேரம் பேச்சு நிலங்க வைக்க வருது இல்ல வருகின்றது வரும்போது எழுந்து வரும்போது பேரம் பேச்சு தூங்கத்துல முடி போட்டுருக்கோம். ஆமா தூக்கலத்துல வந்துட்டே இருக்கும். நாளைக்கு வரும்போது பேரம் பேச்சு சும்மா இருக்குல்ல ஆயுசு கொடுத்தா ஷாப்பிங் நடக்குது. நாட்டிய கலாய் வணக்கம் பெரியவர. பெரிய வரையாக 13ஆம் மாசம் சின்ன வரை ஆகி மாட்டேன். இந்த நாட்டிய மாதவன் எங்க இருந்து வர வைத்தார்? ஐயோ கும்பகோணம். கும்பகோணம் கும்பகோணம் எங்க ஆள் கிடைக்கலையா? நாட்டிய பெருமாக அம்மாவுக்கு நாள் போட்டு குழந்தை பிறகுது. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இது கும்பகோணம். அது காஞ்சிபுரம். அது காஞ்சிபுரம். பணமானை கூட்டிக் கொள்ளுங்க. வர்ற நாட்டிய மாதிரி அமைதியாக இருக்கின்றார்கள். எதுக்காக கூப்பிட்டீங்க? அடக்கி பேசு. இழுத்து வச்சு ஐயோ ஏண்டா ஆம்பளை வர கோவம் வருது உனக்கு? என்ன பர வச்சேன் எத்தனை வைக்காத விட்ட நானு அழிச்சு இல்ல ஆடையில பர வச்சுனா கதல பர வச்சா வாய தரடி வைக்கிறேன். இல்லத்தே பணத்தை ஐயோ தவறா பேசாதே. இழுத்து உள்ள விட்டு 6 மாசம் வெளிவரத்துக்கு 1 வருஷம் வெளியே வர மாட்டேன். உள்ள கலைக்கிட்டு தான் வருவேன் நான். உள்ள விட்டுனா கலைக்கிட்டு வருவேன். அந்தமா காட்டணுமா காட்டு போனோமா? எதை காட்டணும்? ஆட்டத்தை ஆடி காட்டு. ஆடி காட்டு. பாட்டை பாடி காட்டு. நடிப்பை நடிச்சு காட்டு. காட்டு இல்ல குறை ரேட்டு இல்ல வெட்டு ரேட்டு. அதுக்கெல்லாம் லாங்கி பட்டு வர மாட்டேன். முதல்ல காட்டுறது யாரு? நானே காட்டுட்டா? சரிவா காட்டுறேன். ஆசை காட்டுறேன் அப்பட மாட்டேன். ஆசைப்பட்டது 101 மொய் போதாது நோய்.
அப்படியே நீ ஆட ஆட நீ ஆட 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 அதே எஜமான் ஆடி
பாடி ஏண்டி இங்க பாருடி ஒரு நாட்டியமாக என்ன ஒரு அழகா ஆடுகிறார் பாடுகிறார். நீ என்னடா செய்ய? டான்ஸிங் அது என்ன டான்ஸ்? அது சாப்பாடு டான்ஸ். சாப்பாடு. 3 வாரம் வச்சுக்க அந்த டான்ஸ். ஏண்டி நீ ஆட்டத்தெல்லாம் இருக்கட்டும். ஒரு பொண்ணை பிறந்தா அச்சம் அடங்கானம் பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வித குணம் இருக்கணும். உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படி? என்கிட்ட அச்சம் மடம் பைப்பு போரு குப்பாலு கோல்டு நெட்டு எல்லாம் தானே இருக்குது. ஆமா ஒண்ணு விடாத. ஏண்டி அது வேற வந்து ஆண்டி ஆண்டி ஆமா செய்யணும் மகாராணிக்கு செய்யணும். எனக்கா எடுத்துட்டு வரணும். அது இல்லையா இருக்கு நீ எடுத்துட்டு வரணும். நான் கரமா ஓடிது. அதெல்லாம் உன் கையில எடுத்துட்டு வந்தாதான் நல்லா இருக்கும். மன்னர் வீடா இல்ல நெஞ்சு புள்ள போ உடனே என்ன பண்ணுவோம் இல்லைங்கம்மா. ஐயோ அம்மாவுக்கு நடந்து வைக்கணுமா? அப்படியா? ஆமாண்டி. ஏண்டி இங்க வாடி. அம்மாவுக்கு முதல்ல நீ வைக்கிறியா நான் வைக்கட்டுமா? எப்படி ஆ? எப்படி வைக்கணும்னு சொல்லுடி. ஒரு பெரியவங்க ஒரு 4 பேர் வாங்கம்மா. ஏண்டி கூப்பிடுங்க. தலையை வைக்க வந்திருக்கேன். நல்லா ஆடை அடிச்சுட்டு வந்திருக்கோம் நாங்கெல்லாம். இது என்ன ஆடை இது? நைட்டு டிராவல் சரி ஏன்டி கூப்பிடுறியா அவங்கள?